அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஃப் ஏசி இன்சுலேஷனுக்காக ஒரு சைட்டுக்கு போயிருந்தோம். இது எங்கே சைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி பக்கத்தில் புதுவயலில் மாஃபியா மென்ஸ்வேர் அப்படிங்கிற ஒரு கடை. அந்த சைட்டு தான், அங்கே தான் நம்ம சைட்டு விசிட் பண்ணி இன்சுலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது வேர்ல்ஃபுல்லில் 3 ஸ்டாரு. 3 ஸ்டாரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட் ரெண்டுமே காம்பேக்டாக இருக்கும். ஆனால் ஹெவி கூலிங் இருக்கும். நல்லா யூஸ் பண்ணி பார்த்தவங்களாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். வேர்ல்ஃபுல் ஏசி யாரும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இதில் உங்களுக்கு 3 மீட்டர் காப்பர் கிட்டு, ரிமோட் கிட், அதாவது ரிமோட் கிட்டு கொடுத்துருவாங்க. ரிமோட் ஹோல்டர்லாம் இதில் வராது. வேறு இதில் கம்யூனிகேஷன் ஒயரும் வந்துடும். மெயினாக இதில் கம்யூனிகேஷன் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மீட்டர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மற்ற பிராண்டெல்லாம் 3.5 மீட்டர் கொடுக்குறாங்க. அது மட்டும் கொஞ்சம் இதில் ஷார்ட்டேஜ் ஆகுது. சப்போஸ் நம்ம பைப்லைன் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம், 3 மீட்டரையுமே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஒயர்ஸை வந்து லென்த்து கம்மியாக தான் இருக்குது. அது ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வருது. மெயினாக நம்ம கம்யூனிகேஷன் ஒயர் ஜாயின் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா உங்களுக்கு ஆம்ப்ஸ், அதாவது வோல்டேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆகும். வோல்டேஜ் வந்து உங்களுக்கு கரெக்டான வோல்டேஜ் வராது. அதனால நம்ம இன்டோர் போர்டு, அதாவது இன்வெர்ட்டர் போர்டு வந்து கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்குது. அதனால் மெயினாக நம்ம ஒயர் ஜாயிண்ட் இல்லாமல் பண்ணுறது பெஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் இருக்குது. அது கம்பெனி சைடு உள்ளது. நம்ம கம்பெனிலையும் அதை இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதே போல் இது டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி இதில் வந்து அவுட்டோரில் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து ஸ்கொயர் டைப் கிரில் கொடுத்தாங்க, இப்போ ரவுண்ட் டைப் கிரில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் மட்டும் மாடல் டிசைன் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். அது இன்டர்நெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் வந்து கரெக்டாக என்ட்ரன்ஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம என்ட்ரன்ஸ்லேயே ஃபிக்ஸ் பண்ணி அது பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஸ்பிட் லோடு எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான், ஸ்பிட் லோடு மெயினாக செக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் வாட்டர் லீக்கேஜ் எதுவும் கம்ப்ளைண்ட் வராத மாதிரி. அதே போல் கோர் கட்டிங் வந்து மெயினாக ஹோல்ஸ் வந்து பேக்சைட் ஸ்லோப்பிங் இருக்க மாதிரி கண்டிப்பாக பண்ணிடுங்க. இன்னரில் கண்டிப்பாக ஸ்லோப்பிங் வச்சு சில இடத்துல கஸ்டமர் நியூ பில்டிங்லாம் கட்டி வைக்க போகும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் பண்ணியே வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஹோல்ஸ் நம்ம யூஸ் பண்ணாத முடியாத அளவுக்கு ஆகிடுது. எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் ஸ்லோப்பிங் வர்ற மாதிரி, அதாவது ஃபியூச்சரில் மழை பெஞ்சுது, வெளியில் எதனா வாட்டர் லீக் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது இன்னரில் லீக் ஆகிற மாதிரி வச்சிடுறாங்க. ஸ்லோப்பிங் வந்து எப்போவுமே இன்னரில் இருந்து அவுட்டரில் வர்ற மாதிரி தான் நம்ம வைக்கணும். அது நிறையா பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. புதுசாக நியூ பில்டிங் கட்டுறீங்க, ஹோல் பண்ணுறீங்க, வச்சு பைப்லைன் வச்சு நீங்கள் பூசுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேக் சைடு ஸ்லோப்பிங் வைக்கிற மாதிரி வைங்க. அதே போல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்டாண்டில் தான் நம்ம வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. சன் சைடு எதுவும் இல்லை. ஸ்டாண்டுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாஸ்னரு வால் கிரிப்பாக இருக்கா அப்படிங்கும்போது செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக 6 ஃபாஸ்னர் போட்டுருங்க. வாட்டர் லைன் எல்லாமே கஸ்டமருக்கு நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்தோம். வாட்டர் லைன் அதே போல் இன்னர் ஜாயின் ஒயரிங் பைப்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மீட்டர் காப்பர் கிட்டேயுமே நம்ம பெண்ட் பண்ணி தான் இன்டோர் அவுட்டோர் கனெக்ட் பண்ணிடுவோம். அதே போல் பைப்லைன் எதுவும் நம்ம கட் பண்ணுறது இல்லை. எப்போவுமே நம்ம பைப்லைன் 3 மீட்டர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை சுற்றி நம்ம பேக் சைடு அவுட்டோர் யூனிட்டுக்கு பின்னாடியே வச்சுருவோம். ரெண்டுமே இன்டோர் அவுட்டோர் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம். இதில் ஆன் பண்ணி உங்களுக்கு ஆஃப் பண்ணுற போது உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிமோட்டில் நம்ம ஆஃப் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்விங்கு மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது இதில் ரன் ஆகாது. உங்களுக்கு செகண்ட்ஸில் ஓடும். அது 60 செகண்ட்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஆஃப் பண்ணி 60 செகண்ட் கழித்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஃபுல் டோர் க்ளோஸ் ஆகும். அது வரையும் உங்களுக்கு அதில் செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். ரிமோட்டில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் பண்ண உடனே ஓடிட்டு மட்டும் இருக்கும், டிஸ்பிளேயில் எதுவும் காட்டாது. இப்போ வர்றது அந்த மாதிரி புது நியூ மாடலில் மட்டும் அந்த அப்டேட் ஆகிருக்கு. அதே போல் அவுட்டோர் டிசைன் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பில்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இப்போ வேர்ல்ஃபுல் ஏசி இந்த நியூ மாடல், அதாவது 26th மாடலு. இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது, இல்லை இந்த மாடல் பற்றி எதனா தெரிஞ்சுக்கணும், ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.